வணக்கம். நம்ம இந்த வீடியோல மராத்தியர்கள் பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரண்டு உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, தூண்டாஜி வாக். இரண்டு உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? தூண்டாஜி வாக். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று மூன்றாம் பானிபட் போர் ஆங்கிலேயரின் அதிகார எழுச்சிக்கு வழிவகுத்தது. காரணம், இத்தோல்வி மராத்தியருக்கும் முகலாயருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, கூற்று சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜிக்கு அடுத்து அரியணை ஏறியவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, சாம்பாஜி. சிவாஜிக்கு அடுத்து அரியணை ஏறியவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, சாம்பாஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, சிவனேரி. இந்த சிவனேரி கோட்டையில தான் சிவாஜி பிறந்திருப்பாரு. சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, சிவனேரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மராத்தியர்களின் ஆட்சியில் பஞ்சாயத்தை பஞ்ச் பரமேஸ்வர் என்றும் பஞ்சாஸ் என்பவர்களை இப்படியும் அழைத்தார்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, மாபாப். மராத்தியர்களின் ஆட்சியில் பஞ்சாயத்தை பஞ்ச பரமேஸ்வர் என்றும் பஞ்சாஸ் என்பவர்களை இப்படியும் அழைத்தார்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, மாபாப். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் முடிசூட்டு விழா 1674 ஆண்டு நடைபெற்ற இடம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ராய்கார். இது ரெய்கார் கோட்டை, ராய்கார் கோட்டை, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ராய்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜி சபையின் அஷ்டபிரதானில் வெளியுறவு அமைச்சராக செயல்பட்டவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, சுமந்த். இந்த அஷ்டபிரதான் ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன பதவி அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் புக்ல 7th ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. 7th புக்லயே சிவாஜி சபையின் அஷ்டபிரதானில் வெளியுறவு அமைச்சராக செயல்பட்டவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, சுமந்த். நெக்ஸ்ட் கொஸ்டின், அமித்யா அல்லது மஜிம்தார் என்பவரை மராத்திய ஆட்சியில் நியமனம் செய்தனர். அமித்யா அல்லது மஜிம்தார் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா நிதி அமைச்சரா இருந்திருப்பாங்க இந்த அஷ்டபிரதான்ல. அவங்கள பத்தி இந்த கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அவர் மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார். மன்னரின் பாதுகாப்பு மற்றும் தனி உதவியாளராகவும் அவரின் தினசரி வேலைகளை மேற்பார்வையிடுவதில் வெளியுறவுத்துறை மந்திரியாக நியமிக்கப்பட்டார். அரண்மனைக்கு வரும் தபால்களை பார்ப்பது அவரின் கடமையாகும். இவங்க பாத்தீங்கன்னா இவங்க நிதி அமைச்சர். இவங்க மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதுல மட்டும்தான் பொறுப்பா இருப்பாங்க. மற்ற 3 இதுக்கெல்லாம் வேற வேறவங்க இருந்தாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மராத்திய நிர்வாக முறையில் சுமந்த் என்பவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, வெளியுறவு அமைச்சர். மராத்திய நிர்வாக முறையில் சுமந்த் என்பவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, வெளியுறவு அமைச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவரின் பெயரிடுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, ராம்தாஸ். சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவரின் பெயரிடுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, ராம்தாஸ். இதே சிவாஜியின் குரு அப்படின்னு மட்டும் கேட்டாங்கன்னா அதுக்கு தாதாஜி கொண்டதேவ் வருவாங்க. ஆன்மீக குரு அப்படின்னாதான் ராம்தாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், தசபோதா யாரால் எழுதப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, ராம்தாஸ். தசபோதா யாரால் எழுதப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, ராம்தாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான பொருத்தங்களை தேர்வு செய்க. அஷ்டபிரதான் 8 அமைச்சர் குழு, இது சரிதான். சர்தேஸ் முகி பிரதேச வரி, சவுத் சுங்கவரி. சவுத் அப்படிங்கிறது இதுவும் பிரதேச வரி நிலவரியில தான் சேர்ந்ததா இருக்கும். ஆனா இங்க சுங்கவரின்னு கொடுத்திருக்காங்க, இது தப்பு. அமித்யா வெளிநாட்டுத்துறை அமைச்சர். அமித்யா அப்படிங்கிறவங்க பிரதம அமைச்சர். ஆனா இங்க வெளிநாட்டுத்துறை அமைச்சர்னு கொடுத்திருக்காங்க, அதனால இது தப்பு. 3, 4 மட்டும் தப்பு. தவறான பொருத்தங்களை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, 3 மற்றும் 4 சரி. அதாவது தவறான பொருத்தத்தை தான் கேட்டிருக்காங்க. இதுல 3, 4 தான் தவறான பொருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தஞ்சாவூரின் முதல் மராட்டிய அரசன் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, வெங்கோஜி.
தஞ்சாவூரின் முதல் மராட்டிய அரசன் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி வெங்கோஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி பான்ஸ்லே நாக்பூர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மராட்டிய குடும்பங்கள் எங்கெங்க இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி கொடுத்திருப்பாங்க புக்ல. 7th இதுவும் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கோல்கர் அப்படிங்கிறவங்க வந்து இந்தூர்ல இருந்து இருப்பாங்க, ஆனா இங்க பூனேன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து சிந்தியா அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா குவாலியர்ல இருந்து இருப்பாங்க, இங்க வந்து பரோடான்னு கொடுத்திருக்காங்க. பேஸ்வா தான் பூனே, பேஸ்வா வந்து இந்தூர்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பான்ஸ்லே நாக்பூர் இதுதான் கரெக்டா கொடுத்திருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி பான்ஸ்லே நாக்பூர் அப்படிங்கறதுதான் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் அரசுகளில் எந்த அரசு சவுத் எனப்படும் வரியை விதித்தது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ மராட்டியர். பின்வரும் அரசுகளில் எந்த அரசு சவுத் எனப்படும் வரியை விதித்தது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ மராட்டியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மராத்தியர் ஆட்சியில் நாட்டின் முக்கிய வருவாய் எதிலிருந்து பெறப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ நிலம். மராத்தியர் ஆட்சியில் நாட்டின் முக்கிய வருவாய் எதிலிருந்து பெறப்பட்டது? நிலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜி எங்கு கடற்படை தளத்தை நிறுவி இருந்தார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி கோலபா. சிவாஜி எங்கு கடற்படை தளத்தை நிறுவி இருந்தார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி கோலபா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணுகின்ற தளபதிகளில் மராத்திய அரசர் சிவாஜியால் கொல்லப்பட்டவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ அப்சல் கான். கீழ்காணுகின்ற தளபதிகளில் மராத்திய அரசர் சிவாஜியால் கொல்லப்பட்டவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ அப்சல் கான். இவர் பாத்தீங்கன்னா பீஜ்பூர் சுல்தான் கிட்ட வந்து படைத்தளபதியா இருந்திருப்பாரு. 1659 வந்து இந்த அப்சல் கானுக்கும் சிவாஜிக்கும் வந்து சண்டை நடக்கும். இதுல வந்து இந்த அப்சல் கானை வந்து சிவாஜி கொன்றுவாரு 1659. இவர் வந்து பீஜ்பூர் சுல்தானோட தளபதியா இருந்திருப்பாரு இந்த அப்சல் கான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1664 ஆண்டு சிவாஜியால் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி சூரத். 1664 ஆண்டு சிவாஜியால் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை எது? சூரத். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சிவாஜியின் மிகப்பெரிய சாதனை எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி முகலாய பேரரசின் விரிவாக்கத்தினை தென்னிந்தியாவில் தோன்ற செய்தார். கீழ்கண்டவற்றுள் சிவாஜியின் மிகப்பெரிய சாதனை எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி முகலாய பேரரசின் விரிவாக்கத்தினை தென்னிந்தியாவில் தோன்ற செய்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வட இந்தியால டெல்லியிலேயே அந்த சரௌண்டிங்லயே தான் இருப்பாங்க. இவர் வந்து சூரத் மேலையெல்லாம் போர் தொடுத்து போனதுனாலதான் பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து இந்த சைடு வந்து இருப்பாரு தென்னிந்தியா நோக்கி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று சவுத் மற்றும் சர்தேஸ்முகி வரிகள் மராத்திய அரசின் முக்கிய வருவாய் ஆதாரங்கள் ஆகும். காரணம், சவுத் வரி என்பது அந்நியர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டி மொத்த நில வருவாயில் 25% வசூலிக்கப்பட்டது, அதாவது 4 பங்கு. சர்தேஸ்முகி வரி நில வருவாயில் 10 வசூலிக்கப்பட்டது. இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷனல் பி ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டறிக. இதுல வந்து ஃபர்ஸ்ட் சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதே, இது சரிதான். சிவாஜி ராஜ்கோட் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார். இந்த ரெய்கர் கோட்டை அப்படிங்கறத இங்க இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ராஜ்கோட் கோட்டைன்னு, இதுவும் சரிதான். சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1665 சூறையாடினர். இது வந்து 1664. அப்புறம் 2வது முறையா 1670 சூரத்துக்கு வந்து போர் தொடுத்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து 1664 தான், இங்க 5ன்னு கொடுத்திருக்கிறதுனால இதுதான் தப்பு. 1674 சத்ரபதி எனும் பெயரில் முடிசூட்டினார். இதுவும் கரெக்ட் தான். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1665 சூறையாடினர் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் ஆன்சர். ஏன்னா இங்க தவறானதுதான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் வாரிசுகளை சரியாக காலவரிசைப்படுத்துக. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாம்பாஜி வருவாரு.
ஃபர்ஸ்ட் வந்து சாம்பாஜி, அடுத்து முதலாம் ராஜாராம், அதுக்கடுத்து இரண்டாம் சிவாஜி, அதுக்கடுத்து முதலாம் சாஹு, அஞ்சாவதா ராம்ராஜா. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 4, 3, 2, 1, 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் அரசுகளில் எந்த அரசு சவுத் எனப்படும் வரியை விதித்தது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ மராட்டியர். பின்வரும் அரசுகளில் எந்த அரசு சவுத் எனப்படும் வரியை விதித்தது? இந்த கொஸ்டின் ஆன்சர் மராட்டியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மூன்றாம் பானிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி மாதவ் ராவ். மூன்றாம் பானிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி மாதவ் ராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், மிகவும் சக்தி வாய்ந்த பேஸ்வா யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி முதலாம் பாஜிராவ். மிகவும் சக்தி வாய்ந்த பேஸ்வா யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி முதலாம் பாஜிராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் அஷ்டபிரதானத்தில் தலைமை நீதிபதி என அழைக்கப்பட்டவர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ நியாயதீஷ். சிவாஜியின் அஷ்டபிரதானத்தில் தலைமை நீதிபதி என அழைக்கப்பட்டவர் நியாயதீஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் கீழ் உள்ள நிதி மற்றும் வருவாய் அமைப்புகளில் பின்வருவனவற்றில் எது உண்மை? இதுல வந்து ஃபர்ஸ்ட் சவுத் மற்றும் சர்தேஷ்முகி, தேஷ்முக் மற்றும் பட்டேல்கள் கிராம அதிகாரிகள். சிவாஜியினால் நியமிக்கப்பட்ட வருவாய் அதிகாரிக்கு கர்பூன் என்று பெயர். இதுல வந்து இந்த சவுத் மற்றும் சர்தேஷ்முகி அப்படிங்கிறது நிலவரியில வந்திருக்கும். இந்த தேஷ்முக் மற்றும் பட்டேல்கள் வந்து தேஷ்முக் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா 20 to 100 கிராமங்களுக்கு வந்து தலைமை தாங்கினவர் தான் தேஷ்முக். இதே இந்த பட்டேல்கள் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு அதிகாரி இருப்பாங்கல்ல, அந்த அதிகாரி பேர் தான் பட்டேல்கள். ஆனா இங்க அந்த மூணாவது மட்டும் தப்பு. இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிவாஜியின் கீழ் உள்ள நிதி மற்றும் வருவாய் அமைப்புகளில் பின்வருவனவற்றில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 1, 2 சரி. 1 மற்றும் 2. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 1 மற்றும் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெசின் ஒப்பந்தம். இது வந்து ஸ்கூல் புக்ல பெசின் ஒப்பந்தம் கொடுத்திருப்பாங்க. இது வந்து 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போருக்கு அப்புறம் இந்த ஒப்பந்தம் நடந்திருக்கும். இரண்டாம் பேஷ்வா பாஜிராவுக்கும் டேஸுக்கும் இடையே கையெழுத்தானது வெல்லஸ்லி. பெசின் ஒப்பந்தம் இரண்டாம் பேஷ்வா பாஜிராவுக்கும் டேஸுக்கும் இடையே கையெழுத்தானது வெல்லஸ்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜி யாரிடமிருந்து சிங்காட் கோட்டையை கைப்பற்றினார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி முகலாயர்கள். சிவாஜி யாரிடமிருந்து சிங்காட் கோட்டையை கைப்பற்றினார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி முகலாயர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. பின்வருவனவற்று அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும். பேஷ்வா பிரதம அமைச்சர், சுர்னாவிஸ் செயலர், நியாயதீஷ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். பேஷ்வா பிரதம அமைச்சர், சுர்னாவிஸ் செயலர், நியாயதீஷ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மராட்டிய பேரரசின் இரண்டாவது நிறுவனர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி பாலாஜி விஸ்வநாத். ஃபர்ஸ்ட் வந்து சிவாஜி வந்து மராட்டிய பேரரசை நிறுவியிருப்பாரு. அதுக்கப்புறம் பேஷ்வாக்களின் ஆட்சி வந்து நிறுவனது வந்து இந்த பாலாஜி விஸ்வநாத். மராட்டிய பேரரசின் இரண்டாவது நிறுவனர் ஆப்ஷனல் சி பாலாஜி விஸ்வநாத். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் குருவான ராம்தாஸ் சாம்ராத் போதனையின் தத்துவம்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ அத்வைத வேதாந்தம். சிவாஜியின் குருவான ராம்தாஸ் சாம்ராத் போதனையின் தத்துவம்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ அத்வைத வேதாந்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய கொரில்லா போர் முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சிவாஜி. இந்திய கொரில்லா போர் முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் சிவாஜி. ஆப்ஷனல் ஏ சிவாஜி. இந்த வீடியோல வந்து நம்ம மராத்தியர்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.